2வது வசனம். பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரத்தி தள்ளி. போதும், ஜெபம் பண்ணலாம். இல்ல கண்களை மூடுங்க. வசனம் வாசிக்கிறவங்க கொஞ்சம் மைக்ல வாசிக்க. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கத்தாவே எங்களுக்கு கத்தாவே வெளிப்படுத்துவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களை உணர்த்துவீராக, எங்களை தேற்றுவீராக. ஆண்டவரே, எங்களை சீர்படுத்துவீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா, வாசலில் இருந்த கல் ஏன் புரட்டப்பட்டது அப்படின்னா ஒரு கேள்வியை நான் முதலாவது கேட்டு, இந்த செய்தியோட தலைப்பு என்னன்னா நான் பின்னால சொல்றேன். முதல்ல வாசலில் இருந்த கல் ஏன் புரட்டப்பட்டதுன்னு ஒரு கேள்வி உண்டாகும் நமக்கு. வாசலில் இருக்க கல் ஏன் புரட்டப்பட்டது? கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரு. உயிர் தெழுந்து உங்களுக்கு தெரியும், சீசர்கள்லாம் பயந்து என்ன செய்திருந்தாங்களா? கதவை பூட்டிட்டு உள்ள இருந்தாங்க. ஆனா உயிர் தெழுந்த இயேசு என்ன செய்தார்? உடைச்சிட்டு போனாரா? இல்ல அவரு ஒரு சாவியை போது திறந்து போனாரா? இல்ல. என்னாச்சு? ஊட்டு இருந்த கதவுக்குள்ள இயேசு என்ன செஞ்சாரு? பிரவேசித்தார். ஆனா அதே சமயத்துல அவர் ஒரு ஆவியா இல்ல. அது சொல்றாரு, நீங்க காண்கிறது போல மாம்சமும் எலும்பும் ஒரு ஆவிக்கு இராதேன்னு சொல்லி அவர்கிட்ட என்ன செய்தார்னா வாங்கி என்ன செய்தாரு? புசித்தார். அப்படியானா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசுவால என்ன செய்ய முடியும்? இந்த உயிர்த்தெழுதலுடைய சரீரம் என்ன கொண்டு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுதலுடைய சரீரம் அது ஒரு கதவுனால அவரை பூட்டி வைக்க முடியாது. இயேசு உயிர் தெழணும்னா அந்த கல்லை புரட்டி தான் அவர் வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. உண்மைதானே? அந்த கல்லை புரட்டி தான் அவர் வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள இயேசு என்ன செய்யறாராம்? பிரவேசிக்க முடியுமானால் அந்த கல்லை புரட்டாமலே என்ன செஞ்சிருக்கலாம்? இயேசு வெளியே வந்திருக்கலாம். ஆனா ஏன் கல்லை புரட்டிட்டு வெளியே வந்தார்? ஏன் கல்லை புரட்டிட்டு வெளியே வந்தார் அப்படின்னா, இந்த கேள்விக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா, இயேசு தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்க விரும்பினார். அது அப்போஸ்தலர் 1:3 நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க, அப்போஸ்தலர் 1:3 வாசிக்கலாமா? அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்ப என்ன நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லு புரட்டாம இயேசு வெளியே வந்திருக்கலாம். யாரும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. இன்றைக்கும் அந்த கல்லறை எப்படி இருக்குன்னா காலியான கல்லறையா இருக்கு. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு அடிக்கடிக்கு, என்ன சொல்லுவாருன்னா, அழகான கல்லறை 1000 இருக்குது, ஆள் இல்லாத கல்லறை இயேசு கிறிஸ்து கல்லறை 1 மாத்திரம்தான் இருக்கு. அழகான கல்லறைகள் 1000 இருக்கு. நீங்க கீழ்பாட் சிமெண்ட்ரிக்கு போனீங்கன்னா அங்க ஒவ்வொரு கல்லறையும் பயங்கரமா கட்டி வச்சிருப்பாங்க. அதை விட உலக அதிசயத்துல ஒண்ணு என்னது? ஒரு கல்லறை. அழகான கல்லறைகள் 1000 இருக்குது, ஆள் இல்லாத கல்லறை இயேசு மாத்திரம்தான். இன்னைக்கு அந்த கல்லை புரட்டி எதற்காக அந்த கல் புரட்டப்பட்டது என்றால், இயேசு தான் உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பிக்க விரும்பினார். அல்லேலூயா. சரி, இப்போ நமக்கு ஒரு கேள்வி உண்டாகும். இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன அப்படின்னா, செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, இயேசு தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த 4 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். இயேசு தான் உயிரோடு இருக்கிறதாக காண்பித்த 4 காரியங்கள். 4 things Jesus showed that he was alive.
இயேசு தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த 4 காரியங்கள். இதான் நம்மளுடைய இன்னைக்கு தியானம். அவர் அத கவனிக்கணும். இந்த உலகத்துக்கு இயேசு தம்மை காண்பிக்கிறதுக்கு முன்பதாக அல்லது இந்த உலகத்துக்கு தம்மை காண்பிக்காம அவர் தன்னுடைய சீசர்களுக்கு மாத்திரம் காண்பித்ததை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். வேதத்துல ஒரு இடத்துல பவுல் எழுதும் போது எழுதுகிறார், 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்தார்களாம், ஒரே தடவை அவரை 500க்கு மேற்பட்டவர்கள் பார்த்தாங்க. இயேசு உயிர் தேர்ந்ததை ஏதோ 1-2 பேர் பார்க்கல. எத்தனை பேர் பார்த்தாங்களாம்? வேதம் சொல்லுது 500க்கும் மேற்பட்டது. ஆனாலும் ஒரு கேள்வி இன்னைக்கு, என்ன கேள்வி அப்படின்னா, சில பேருக்கு ஏன் இயேசு எல்லாருக்கும் காமனா ஒரு எதுக்கு என்ன செய்யல, எல்லாருக்குமே அந்த உயிர் தேர்ந்த விஷயம் ஏன் எல்லாருக்குமே கிடைக்கல? அப்போ அதற்கு சில விளக்கங்களை நாம் இன்னைக்கு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷனா இன்னைக்கு அந்த செய்தியை நம்ம சுருக்கமா தியானிக்க இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, ஏன் இயேசு எல்லாருக்கும் பொதுவாக தம்மை உயிர் தேர்ந்தவராக வெளிப்படுத்தவில்லை அப்படின்னா, முதல் ரீசன் வேணா நீங்க நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறதுக்காக இயேசு அதை செய்யல. யோவான் 20:29 நீங்க வாசிச்சீங்கன்னா, காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறதுக்காக கர்த்தர் அப்படி செய்யல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு காரியம், 2வது காரியம், ஏற்கனவே இருந்த சான்றுகள் என்ன அப்படின்னா, அவருடைய போதனையை ஏற்றுக்கொண்டு அவருடைய உயிர் தேர்தலை சாட்சியை என்ன செஞ்சாங்க, அவர் போதனை ஏற்றுக்கொள்ளாமல் போனவங்க அவர் உயிர் தேர்ந்து போனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. லூக்கா 16:31 இதற்கான சான்று. லூக்கா 16:31 வாசிக்க முடியுமா? வாசிக்கிறவங்க உடனே வாசிங்க. மைக் ஆன் பண்ணிக்கோங்க. அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று. மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். அப்ப கவனிங்க, எதற்காக அப்படின்னா, மோசேக்கும் அதாவது வார்த்தையை இயேசுவின் உபதேசத்தை கேட்காதவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் உயிர் தெழுந்து போனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. 3வது காரியம், கர்த்தர் தனது வல்லமையை காண்பித்து மனிதர்களை தன் பக்கம் தன்னை நம்பணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவது இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவரை தங்கள் சுய விருப்பத்தோடு அவரை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதாவது தேவன் ஒரே நாள்ல எல்லாரையும் மனம் திரும்ப வைக்கணும்னு சொன்னா ஆண்டவரால் ஈஸியா அதை செய்ய முடியும். ஆனா கர்த்தர் என்ன செய்யறது இல்லைன்னா அந்த மாதிரி செய்யறது இல்லை. அவர் என்ன செய்ய போறது இல்லை, அந்த மாதிரி காரியங்களை அவர் செய்ய மாட்டார். ஏன்னா மனப்பூர்வமா ஒருவன் என்ன செய்யணும், அவரை விசுவாசிக்கணும் மனப்பூர்வமாய். நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. 4வது குறிப்பு, தேர்ந்தெடுக்கப்பட்ட சாட்சிகள். பொதுவான காட்சி தற்காலிக ஆச்சரியத்தை தரமே தவிர அர்ப்பணிப்பை தரார். எல்லாருக்குமே ஒரு காட்சி, ஏசு அப்படியே உயிர் தேர்ந்து அப்படியே பரலோகத்துக்கு போற மாதிரி உலக மக்கள் எல்லாரும் இந்த காட்சியை பார்த்தா அது ஜஸ்ட் ஒரு ஆச்சரியத்தை தான் தருமே தவிர அர்ப்பணிப்பை தராது. ஆனா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தி அவர்கள் சீசர்களுக்கு கொண்டு பண்ணும்போது அது தலைமுறைக்கு கொண்டு போனது. 5வது ஒரு காரியத்தை நான் சொல்வேன், நல்ல கவனிங்க. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பல. கொஞ்சம் கவனிங்க. அறிவியல் பூர்வமாக இயேசு தான் உயிரோடு இருக்கணும் நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பல. ஆவிக்குரிய பயணமாக இருக்க வேண்டும் என்பதையே தேவன் செய்தாரு, விரும்பினார். 6வது காருங்க, எதிரிகளுடைய மனநிலை எப்படி இருந்தது. லாசர் உயிரோடு எழுந்தார்ல, லாசர் உயிரோடு எழுந்தோட ஜனங்க விசுவாசிக்கல. அதுக்கு பதில் என்ன பண்ணாங்கன்னா, அவரை கொலை செய்ய வேண்டும் என்று பரிசேயர்கள் செய்தாங்க. கொலை செய்ய வேண்டும் என்று பரிசேயர்கள் திட்டமிட்டார்கள். இந்த மன கடினம் உள்ளவர்களாக இருந்தபடினாலே விசுவாசிகள் அந்த நாட்கள்ல சீசர்கள் அவர்களுக்கு வெளிப்பட்ட போது அவர்கள் என்ன செய்தாங்கன்னா திடப்பட்டார்கள்.
ஏழாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒருவேளை அவர் அனைவருக்கும் தெரிந்து இருந்தால் அது ஒரு சமூக நிகழ்வாக மாறி இருக்குமே தவிர சீசர்கள் பெற்ற அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் கிடைத்திருக்காது. அவர்கள் உலகம் எங்கும் சென்று நற்செய்தியை சுவிசேஷத்தை வல்லமையாய் தைரியத்தோடு இந்த தரிசனத்தை அவர்கள் வழங்கினார்கள். சுருக்கமா நான் சொல்றேன்னு சொன்னா, இயேசுவின் உயிர் தேர்தல் என்பது அது காட்சி பொருள் அல்ல, அது தெய்வீக திட்டம். நான் திரும்ப சொல்றேன், இயேசுவின் உயிர் தேர்தல் என்பது அது ஒரு காட்சி பொருள் அல்ல, அது தெய்வீக திட்டம். இப்ப இத்தனை காரியம் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா எனக்கு அநேக கேள்வி, இயேசு உயிர் தேர்ந்தார்னா ஏன் எல்லாருக்குமே தெரியாதா? அந்த கேள்விக்கான பதில் இந்த 7 குறிப்பு நீங்க நோட் பண்ணீங்கன்னா, அல்லது நீங்க இந்த செய்தியை நீங்க திரும்ப போட்டு கேட்டு பாருங்க யூடியூப்ல, அப்போ உங்களுக்கு புரியும். இயேசு ஏன் ஒரு காமனா பப்ளிக்கா எல்லாருக்குமே அவர் காணப்படாம, ஆனா ஏதோ 1-2 பேருக்கு காணப்படல. அது நல்லா கவனிங்க, வேதத்தை சொல்லப்படுது கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல அவர் என்ன செய்தார்கள்? அவர் உயிரோடு எழுந்ததை தரிசித்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவர் நம்ம குறிப்புக்கு வரும். இயேசு தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த 4 காரியங்கள். எழுதக்கூடியவங்க எழுதிக்கோங்க. இயேசு தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த 4 காரியங்கள். 4 things Jesus showed that he was alive. முதல், எதை கொண்டு அவர் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார் என்று சொன்னா, by his word, வார்த்தையை கொண்டு. நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னா மத்தேயு 28:6 வாசிங்க. மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த வார்த்தை முக்கியம். சொன்னபடியே, எல்லாம் சொல்லுங்க, எப்படி? சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நீங்க இந்த வசனங்களை கொஞ்சம் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா மத்தேயு 26:21 நீங்க வாசித்து பாருங்க. மத்தேயு 26:21 என்ன சொன்னார்? வாசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். கவனிங்க, யோவான் 2:19 வாசிங்க. யோவான் 2:19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். கவனிங்க, இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? 3 நாள்ல அதை எழுப்புவேன். எதை பற்றி சொன்னாரு? தன் சரீரத்தை குறித்து அவர் சொன்னார். அது கீழே வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 22ல வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். கவனிங்க, இயேசுவினுடைய சீஷர்கள் எப்ப விசுவாசித்தார்கள்? அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து. இயேசு மரிக்கும் முன்னே அவர் சொன்ன வார்த்தையின்படியே மரித்தார். இயேசு எப்படி மரித்தார்? அவர் சொன்ன வார்த்தையின்படியே மரித்தார். அப்ப இயேசு அந்த வார்த்தை எப்படி சொன்னார் அப்படின்னா, தான் சுயமாய் சொல்லவில்லை, தன் விருப்பத்தின்படி சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். ஜேம்ஸ் சகாரா அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 2021 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துல ஜாம்பியால அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னை இந்த பள்ளத்துல போட்டு என்னை புதைங்க, நான் இயேசு போல 3ஆவது நாள் உயிரோடு எழும்புன்னு சொல்லியிருக்கிறார். என்ன, அவர் ஒரு பாஸ்டர். அவர் என்ன சொல்லிக்கிறார்? என்ன செய்யுங்க, பள்ளம் தோண்டி புதைச்சிருங்க, நான் இயேசு போல 3ஆவது நாள் உயிரோட எழும்பன்னு சொன்னார். எப்போன்னா இது நம்ம காலத்தில் நடந்த 2021 ஆகஸ்ட்ல நடந்துரு. அவர் பேரு ஜேம்ஸ் சகாரா. ஆனா என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, புதைச்சவர் உயிரா வந்திருப்பாரா? 3ஆவது நாள் தோண்டி பார்த்தா என்ன இருந்ததுன்னா பணம் தான் இருந்தது.
தோண்டி பார்த்து என்ன இருந்தது, போன போலீஸ் என்ன பண்ணாங்க, புதைச்ச ஆளை 3 பேர்ல ஒருத்தர் மாத்திக்கினாரு, 2 பேர் எஸ்கேப். அப்ப அவர் எந்த நம்பிக்கையில சொன்னாரு, அவர் எந்த நம்பிக்கையில சொன்னாருன்னா, அவர் சொன்னாரு. ஆனா எந்த நம்பிக்கையில சொன்னாருன்னா, அவரை ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஒரு வார்த்தை, ஒரு மூடு தானே சொல்றேன். நல்ல கவனிங்க, பாசிட்டிவ் திங்கிங் வேற, ஃபெய்த் வேற. அதுதான் அதிகமா சொல்றது. இந்த ஃபெய்த் எது மூலமா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் வரும். கர்த்தருடைய வார்த்தை. இயேசு சுயமாய் சொல்லவில்லை, அவரை குறித்து வேதம் பழைய ஏற்பாடு சொன்ன தீர்க்கதரிசிகள் தான் அவர் அப்படியே சொல்றார். நீங்க நான் சொல்றத வேணா நீங்க நோட் பண்ணிக்கங்க, நேரம் இல்லை, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். சங்கீதம் 16:10 நீங்க வீட்டுல வாசித்து பார்த்தீங்கன்னா, அவைதான் அப்போஸ்தலர் 2:31 சொல்லப்பட்டு இருக்கும். ஏசாயா 53 அதிகாரம் 10, 11 நீங்க வசனங்களை வாசித்து நோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் பார்க்க முடியும். மார்க் 16:6 பார்க்கலாம். யோனா 1:17 பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த வசனம், அதை நீங்க பார்க்க முடியும் மத்தேயு 12 அதிகாரம் 40வது வசனத்துல. ஓசியா 6 அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை லூக்கா 24:46 வாசிக்கலாம். சங்கீதம் 2:7 சொல்லப்பட்ட வார்த்தை அப்போஸ்தலர் 13:33 வாசிக்கலாம். ஆகவே இதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, இந்த வார்த்தையின்படியே இயேசு மரித்தார். இயேசு எப்படி உயிர் தெழுந்தார்னா, அவர் வார்த்தையின்படி 3ஆவது நாள் மரித்து வார்த்தையின்படி அவர் என்ன செய்தாரா, எழுந்தார். இந்த வார்த்தைகளை தான் அவர் காண்பித்தார். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து கவனிங்க. மத நம்பிக்கைகள் பல உண்டு, விஞ்ஞான ரீதியான நம்பிக்கை உண்டு, போலியான நம்பிக்கை. நான் சொன்ன இப்போ ஒரு போலியான எல்லாமே நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு எல்லாம் மேலதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உயிர்த்தெழுதல் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கெல்லாம் வித்தியாசமானது. கர்த்தரின் நாமத்து மகிமை உண்டாகட்டும். சில மத நம்பிக்கைகள் என்ன செய்யுதுன்னா, என்ன சொல்லி தராங்க அப்படின்னா, இந்த உடல் பொய், இந்த ஆவி உண்மை, இது இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போயிடும் அப்படின்னு சில மதங்கள் போதிக்குது. இன்னும் சில அறிவியலாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர் இந்த கிரையானிக்ஸ் அப்படின்னு ஒரு காரியம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த பெரிய செல்வந்தர்கள்லாம் அந்த உடலை பதப்படுத்தி வைக்கிறாங்க. உடல் என்ன செய்யறாங்களா, பல காசு கொடுத்து, ரொம்ப கோடிக்கணக்கில் காசு கொடுத்து அந்த உடம்பைய பதப்படுத்தி வைக்கிறாங்கன்னா, எதிர்காலத்துல ஒரு வேலை இப்போ ஏதோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், அதனால ஏதாவது ஒரு ஃபெயிலியரு, இல்லை ஏதாச்சும் ஒரு காரியத்துல அவங்க மறிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அந்த மெடிசன் அதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்துல அதுக்கான ட்ரீட்மெண்ட் வரலாம், அப்ப இவங்களை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மருத்துவ ரீதியா என்ன செய்யறாங்கன்னா, அப்படிப்பட்ட பல செல்வந்தர்களுடைய உடல்களை என்ன செய்யறாங்கன்னா பதப்படுத்தி வைக்கிறார். இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு நம்பிக்கை. இப்படி பலவிதமான இது போல குருட்டு நம்பிக்கையும் இருக்குது. நம்ம சொன்னது போல என்ன புதைச்சி வைங்க, நான் 3ஆம் நாள்ல எழும்புறேன் அப்படின்னு சொல்லி குருட்டு நம்பிக்கையும் இருக்குது. நல்லா கவனிங்க. ஃபெய்த் எதுல வரணும்னு கேட்டீங்கன்னா, ஹம்பிள்ல வரணும், தாழ்மையில வரணும். ஃபெய்த் எங்க பெருமையில வருதோ அங்க அந்த காரியம் இல்லை. சில பேருக்கு விசுவாசிக்கிறேன்றது ஒரு எதுல வரணும்னு கேட்டீங்கன்னா, பெருமையில வந்துடக்கூடாது. இந்த சபையில கூட இருக்கான்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு சிஸ்டர் சபையில எழும்பி சாட்சி சொன்னாங்களாம், நான் இது வரைக்கும் மருந்தே எடுக்கல, என்ன சூழ்நிலை நான் இது வரைக்கும் மருந்தே எடுக்காம இருக்கிறேன். புலி பசித்தாலும் புல்ல தின்னாதுன்னாலாம். புலி என்ன செய்யாதா, அது எதுக்கு சொல்றாங்க, நான் மருந்து எடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அந்த வார்த்தையை சொல்றாங்க. புலி பசித்தாலும் புல்ல தின்னாது. இதை சொல்லும் போதுமே பாஸ்டருடைய இருதயம் கொஞ்சம் பதபடன்னு நினைச்சான். இந்த அம்மா ஏன் இப்படி பேசுறாங்க? தேவனுடைய கிருபையில நம்ம இருக்கிறோம், அதை என்ன செய்யக்கூடாது, பெருமையாக்க கூடாது. திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் ரோட்ல, அந்த அம்மா கான்சியஸ் இல்லாம இருக்கிறாங்க. அந்த அம்மாவை கூட்டின்னு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாங்க. இப்ப எல்லா மருந்தும் ஏத்தியாச்சு. இப்ப அவங்கள கேட்கணும்ல இல்ல, அவங்க இருக்கிற எமர்ஜென்சிக்கு எல்லாத்தையும் ஏத்தியாச்சு. இப்ப பாஸ்டர் அவரை போய் பார்க்க போறாரு. இப்ப பாஸ்டர் போய் பார்க்க போனோம்னு சும்மா வரல. பாஸ்டர் என்ன பண்ணாரான்னு தெரியுமா? ஸ்ட்ரைட்டா போய் பார்த்துட்டு, என்னம்மா புலி
உள்ள சாப்பிட்டுச்சான்னு கேட்டாராம். அப்போ கவனிங்க, இந்த faith என்பது பெருமையில வருவது இல்லை. நூற்றுக்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். அவர் என்ன சொல்லுகிறான்னா, நீ என் வீட்டுக்கு வருகிறது நான் பாத்திரன் அல்ல, ஆகிலும் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த இடத்துல பாருங்க, அந்த தாழ்மையும் அந்த விசுவாசமும் ஒன்றிணைந்து வருகிறதை பார்க்கிறோம். அங்கதான் கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கிருபை நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அப்ப இங்க கவனிங்க, இந்த இடத்துல இயேசு அவர் வார்த்தையின்படி மறைத்தார். எந்த வார்த்தைனா, அவர் ஏதோ ஒரு சொல்ல, வேத வசனம் அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, அவருக்கு கத்த சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தையின்படி மரித்தார். அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பப்பட்டார். நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்ற வார்த்தைய கொஞ்சம் நல்லா கவனிங்க. வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்தின்படி மரித்தால் உயிர் தெழுதல் நிச்சயம். அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார்ல, அவரோடு நாமும் உயிர் தெழணும். அதற்காக தான் இயேசு முதல் வரிசையாக அவர் உயிர் தெழுந்தார். ஒரு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு என்ன இருக்குது? உயிர் தெழுதல் இருக்குது. கல்லறையில போறப்போ, கல்லறையில நாங்க ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம், நீங்க துக்கித்து அழுகிறது அப்படி அல்ல. என்ன செய்யணுமா? அவர் வரும்போது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ இந்த வசனங்களை நாம் விசுவாசிக்கிறோம். பவுல் சொல்றாரு, உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாவிட்டால் கிறிஸ்தவத்தினுடைய ஒன்றுமே இல்லை. நம்ம எதற்காக நம்ம புசிப்போம், நாளைக்கு சாவோம்னு இருக்கலாமே. உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இன்னைக்கு புசிப்போம், நாளைக்கு சாவோம்னு இருக்கலாமே. அப்படி அல்ல. உயிர்த்தெழுதல் என்பது உண்மை. பவுல் அழகா கேட்கிறாரு, மதியினரே என்ன கேட்கிறாருன்னா, சில பேர் கேட்கறாங்க, எப்படிங்க உயிர் தெழுவா? நீங்க செத்து பார்த்துருக்கீங்களா? யார் செத்தா யாருக்கு தெரியும்? செத்தா என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? இதெல்லாம் கொஞ்சம் அறிவு அதிகமா சொல்றவங்க கேட்கறது போல கேட்பாங்க. அதுக்கு பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு, புத்தியினனே, மண்ணோட மக்கி போன சரீரம் எப்படி உயிர் தெழும் அப்படின்னு கேட்கிறாங்க அறிவா. அதுக்கு பவுல் சொல்ற வார்த்தை என்னது? புத்தியினனே. நீ விதைய விதைக்கும் போதும், இப்ப உதாரணமா ஒரு மாங்காய் மரத்தை விதைக்கிற, நீ மாங்காய் மரத்தை பள்ளம் தோண்டி உள்ள என்ன பண்றது இல்ல, விதைக்கிறது இல்ல. அதோடைய கொட்டையை தானே செய்யற, அதோடைய சீடு தானே செய்யறோம், விதைக்கிறோமே தவிர மரத்தை விதைக்கல. ஆனா என்ன ஆகுதுன்னா, அதற்கு மேனியை உண்டாக்குகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே வார்த்தையின்படியே நாம வாழ்ந்து வார்த்தையின்படி மரிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் உயிர் தெழ, அவரோடு கூட நாம உயிர் தெழ செய்கிறார். இயேசு எம்மாவு சீசர்களுக்கு வரும்போதும் இந்த உயிர் தெழ இயேசுவை அவங்களுக்கு அடையாளம் காண முடியல. இயேசுவே முன்னால நிக்கிறாரு, ஆனா அவங்க ஏதோ வழிபோக்கன் அப்படின்றது போல நினைச்சுக்கிறாங்க. அப்ப இயேசு என்ன செய்யறாருன்னா, வேதம் வாசித்து பாருங்க, மோசே முதலான சகல தீர்க்கதரிசிகளும் சொன்னதை இயேசு அவங்களுக்கு காண்பிக்கிறார். தாம் உயிரோடு இருக்கிறவராக இயேசு எதன் மூலமாய் காண்பித்தார்னு கேட்டீங்கன்னா, வசனத்தின் மூலமாய் காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வசனத்துக்கு உயிர் இருக்குங்க, ஜீவன் உள்ளதா இருக்குது. நேற்று கூட சிஸ்டர் நிறைய சாட்சி சொன்னாங்க, இந்த 21 நாள் ஜபத்துல வரும்போது கர்த்தர் என்னென்ன காரியங்கள் செய்தார் அப்படின்னு. அப்போ வசனத்துல உயிர் இருக்கிறதுனால தான் என்ன செய்யறோம்? சாட்சி சொல்றோம். என்ன வாழ்க்கையில எத்தனையோ வார்த்தை நான் சொல்ல முடியும், கர்த்தர் வசனத்தை கொண்டு என்னோட என்ன செய்தார்? பேசினார் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு தாம் உயிரோடு இருக்கிறார் என்பது எதை குறித்து, எதை வைத்து காண்பித்தார்னா, பை இஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையை கொண்டு இயேசு தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இரண்டாவது நான் சொல்வேனால், பை இஸ் ஒர்க், இயேசு தன்னுடைய செயல்பாடுகளை கொண்டு, தன்னுடைய கிரியைகளை கொண்டு தாம் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அல்லேலூயா. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பண்டிதர்கள் சொல்ற, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது நல்லா கவனிங்க. ஆராய்ச்சியாளர்கள், இந்த ஆராய்ச்சியாளர்கள் யாருன்னா, தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல. அவர் தெய்வ நம்பிக்கை அற்றவர்கள். அவர்கள் ஆராய்ச்சி செய்து சில காரியங்களை சொல்றாங்க.
இந்த அடையாளங்கள், இந்த உயிர் தேர்தலுடைய இந்த எவிடன்ஸ் எல்லாம் உண்மை. இன்னைக்கு சாயங்காலம் வந்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போடுவோம், 20 நிமிஷம் வீடியோ. அதை நாங்க இப்ப போட முடியாது, சாயங்காலம் வாங்க, இயேசுவின் உயிர் தேர்தலை குறித்து ஒரு வீடியோ நாம போடுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். அப்ப அதுல பாருங்க, இந்த கல்லை என்ன செய்யணும்னா மேல இருந்து புரட்டுவாங்களாம். மேல இருந்து புரட்டினா அது போய் என்ன செஞ்சிடும் கேட்டீங்கன்னா, அந்த கொகைய மூடிடும், கல்லறைய மூடிடும். அது உள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு மாட்டினாருன்னா அவர் உள்ள இருந்து அந்த கல்லை புரட்ட முடியும். ஏன்னா அது கல்லு சாதாரண கல்லு கிடையாது, அது 1000 கிலோ எடைக்கு மேல இருக்கும். அது சொல்றாங்க, கிட்டத்தட்ட அது 1500 கிலோ எடைக்கு அந்த கல் இருக்கும். ஒரு 1500 எடை உள்ள கல்ல ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது, புரட்ட முடியாது. அவன் உள்ள மாத்தின அந்த கல்லை என்ன பண்ண முடியாது, லிஃப்ட் பண்ண முடியாது. வேணா மேல இருந்தோம்னா தள்ளி விடலாமே தவிர, அதுவே கஷ்டம் தான், அது 4 பேர் தள்ளி விடலாம். ஆனா உள்ள இருக்குது என்ன பண்ண முடியாது, வெளியே மேல தள்ள முடியாது, அது மேல தள்ள முடியாது. ஆனா இந்த கல் எப்படி தள்ளப்பட்டிருந்ததுன்னா புரட்டி தள்ளப்பட்டு இருந்தது. இதுதான் தேவனுடைய வல்லமை, பை ஹிஸ் வொர்க், அவருடைய கிரியையினாலே தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். வேதத்துல நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்னொரு வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். வாசிங்க, வாசிக்கிறீங்களா? வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமாய் இருந்தா என்ன உண்டாக்குமா? சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நம்ம சரீரம் எதற்கு ஏதுவா வைக்கப்பட்டிருக்கிறது? சாவுக்கு ஏதுவா வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி நமக்குள்ள வாசமா இருந்தா அந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை என்ன செய்வாரா? உயிர்ப்பிப்பார். ஒரு போதகர் ஆல்மோஸ்ட் டெட், அவர் மரித்துக்குரிய சூழ்நிலையில அவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு அதாவது அவர் லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ற சூழ்நிலையில வந்துட்டாங்க. இப்ப அப்படியே சூழ்நிலை வந்தப்போ எல்லாம் அவருக்கான கடைசி காரியங்களை, அவருக்கு என்னென்ன செய்யணும், அடக்க காரியங்கள்லாம் யோசிச்சிருக்கும் போதும் அது ஒரு போதகர் வந்தாராம். ஒரு போதகர் என்ன செஞ்சாருன்னா, இந்த வசனத்தை வைத்து எல்லாரும் ஜெபிக்க வச்சிருக்கிறார். இல்ல, அவர் கர்த்தர் உயிர்த்தவர். என்ன வார்த்தை? சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். என்ன ஆச்சான்னு தெரியுமா? படுக்கையில இருந்து எழுந்து அவரும் உட்கார்ந்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு பிறகு அவர் இன்னும் பல நாட்கள் ஊழியம் செஞ்சுட்டு தான், பல வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு தான் அவர் மரிச்சார். அப்போ கர்த்தருடைய கிரியை மூலமாக இயேசு தாம் உயிரோடு இருக்கிறவராய் காண்பிக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லப்படுகிறது, அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிட்டு, அவளோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து என்ன செய்தாரா? தன்னை வெளிப்படுத்துகிறார், தான் உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு கிரியையை அவர் நடப்பித்து, நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் சொன்னா அவர் ஒரு கிரியை, சாதாரண கிரியை அல்ல. அது எப்படிப்பட்ட கிரியை? நம்ம பாட்டு பாடணும் பத்தியா? கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார்னா எப்படி இருக்கும்னா அது ஆச்சரியமா இருக்கும். அது கர்த்தராலே ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. அந்த கற்கள், அந்த ஸ்திரீகள் சொல்றாங்க, இதை நமக்காக யார் புரட்டுவார்? ஒரு ஆண்களாலே புரட்ட முடியாது. 1500 எடை உள்ள கல்ல கீழே இருந்து லிஃப்ட் பண்ணி மேல தூக்கி புரட்டுறதுக்கு ஆண்களாலே முடியாது. ஆனா அவங்க சொல்றாங்க, ஸ்திரீகள், எங்களுக்காக யார் புரட்டுவார்? அங்க வசனம் இருக்குது, ஒரு தூதன் இறங்கி என்ன செய்தானா? ஒரு புரட்டினான். அல்லேலூயா. கர்த்தருடைய செயல். கடைசி கர்த்தருடைய நாமத்தை மகிமை உண்டாகும். மூன்றாவது காரியம் நான் சொல்லுவேன். ஆனால் மூன்றாவது காரியம், by his wound, அவர் தான் உயிரோடு இருக்கிற எப்படி காண்பித்தார்? அவருடைய காயங்களை காண்பித்து. சீசரிடத்திலே அவர் சொல்றாங்க, நம்ப மாட்டாங்க. ரொம்ப சுருக்கமா முடிக்கிறேன். நம்ப மாட்டாங்க. தோமா நம்ப மாட்டார். அண்டர் என்ன சொன்னா தெரியுமா? அந்த காயங்கள் என்ன செய்ய?
கைய போட்டுப்பார், கைய போட்டுப்பார். அப்பதான் அவன் சொல்றான், ஆண்டவனே தெய்வமே. நான் இன்னைக்கு இந்த ஜபங்கள் நடந்த ஒரு 20 நாள் ஜபங்கள்ல சொன்னேன், இயேசுனுடைய காயம் பரலோகத்துல பாத்தீங்கன்னா துக்கம் இருக்காது, பரலோகத்துல பாத்தீங்கன்னா கலக்கம் இருக்காது, மரணம் இருக்காது, குறை உள்ளவன் இருக்க மாட்டான். ஒருவேளை பூமியில கண் பார்வை இல்லாதவனா இருக்கலாம், ஆனா அவன் பரலோகத்துல என்ன செய்வான்? பார்வை உள்ளவனா இருப்பான். ஒரு பார்வையற்ற ஒரு சகோதரி நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவ உலகத்துல நிறைய பாடல்களை, வெளிநாட்டுல சேர்ந்தவங்க ஆங்கில பாடல்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க கண் தெரியாத சகோதரி, அப்ப அவங்களுக்கு சொன்னாங்களா, நீங்க முதல்ல பார்க்கணும்னு, நீங்க உங்க கண் இல்லாம இருக்கு, அதை பத்தி நீங்க எதுவா நினைக்கலையா? அப்ப அவங்க சொன்னாங்களாம், இல்ல, நான் முதல் பாக்குறது யாரை பார்ப்பேன்னா என் இயேசுவை பார்ப்பேன். எந்த நம்பிக்கையில சொல்றாங்கன்னா, பரலோகத்துல என்ன இருக்கும்? இங்க கண்ணு தெரியாது, ஆனா பரலோகத்துல என்ன இருக்கும்? கண்ணு தெரியும். இங்க இருக்கிற ஊனம் எல்லாம் அங்க என்ன ஆயிடும்? சரியாயிடும். ஆனா நீங்க வேதத்துல வெளிப்படுத்த விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, பரலோகத்துல அவர் எப்படி இருக்கிறாரா? அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒரு ஆட்டுக்குட்டியாக அங்க காட்சி அளிக்கிறார். அப்படின்னா என்ன? அவர் காயங்களா என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அவருடைய தழும்புகளாக அங்க பரலோகத்திலும் மறையாம இருக்கு. நான் நினைக்கிறேன் நம்முடைய உடம்புல இருக்கிற தழும்பெல்லாம் மாறிடும், ஆனா இயேசுவின் தழும்புகள் என்ன செய்யாது? மாறாது. ஏன்னா அந்த தழும்புகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லும், பரலோகத்துல இருந்தாலும் இந்த தழும்புகளால தான் நம்ம மீட்கப்பட்டோம் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நம்ம தன் உயிரோடு இருக்கிறதா எவிடன்ஸை காண்பிக்கிறார். எதை காண்பிக்கிறார்னா அவருடைய தழும்புகள், அவருடைய காயங்கள், பை ஹிஸ் வூண்ட்ஸ். 4வதாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பை ஹிஸ் விட்னஸ், அவருடைய விசுவாஸ், அவர்களுடைய சாட்சிகளாக ஏற்படுத்தினார். கவனிங்க, ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, எல்லா காரியங்களும் சொல்லிடலாம், இல்ல இயேசு உயிர்த்த இல்ல, அப்படி இல்லை, எல்லாமே சொல்லலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் பயந்து இயேசுவை பிடிச்சோடனே எல்லாம் ஓடினாங்க. ஓடி போனவங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வசனத்துல அவன் வஸ்திரம் இல்லாத மேல் வஸ்திரத்தை கழட்டி போட்டு ஓடினான்னு இருக்கு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, துண்ட காணும் துணிய காணும் ஓடினான்னு. அதே போலதான் அப்படி லிட்டரலாவே என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, சீசர்கள் இயேசுவை விட்டு ஓடினார்கள். கைது பண்ணும் போதும் ஓடினாங்க, மறைஞ்சிட்டாங்க, வீடுகளை பூட்டிட்டு உள்ள இருந்தாங்க. ஏன்? பயம். அப்படி பயந்தவங்க இன்னைக்கு எப்படி நிக்கிறாங்கன்னா, தெருக்கல்ல நிக்கிறாங்க, அவங்கள கூப்பிடுறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க, இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தைரியமாய் பேசுறாங்க, போல்டா நிக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். எதுக்குறாங்கன்னா, அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நம்மள அவங்களுடைய மற்ற காரியங்கள்ல அவங்க வஸ்திரத்தை பார்த்து இல்ல, எதை பார்த்து நம்புறாங்களா? அவர்கள் பேசுகிற தைரியம். எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? நல்லா கவனிங்க. அந்த ஒரு இயேசு உயிர் தழாவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு தைரியம் அவளுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பே இல்லை. தங்கள் உயிரையும் துச்சமாக நம்ம ஏறக்குறைய எல்லா அப்போஸ்தலர்களும் ரத்த சாட்சியா மறிச்சாங்க. ஏன்? தன் உயிரையும் கொடுக்கிற அளவுக்கு அவர்களுக்குள்ள அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? அந்த தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதலை அவர்கள் கண்டு சாட்சியா இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் மூலமாக இயேசு இந்த உலகத்திலே தாம் உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அதோட முடியல கதை. அவர்களை தொடர்ந்து எப்படி இந்த ஒலிம்பிக் தீபத்தை அப்படியே பாஸ் பண்ணிட்டே போறாங்களோ, அது போல அந்த விசுவாசம் என்பது தொடர்ச்சியாய் வருகிறது. இன்னைக்கு நம்ம கூட எப்படிதான் இருக்கிறோம்னா, இயேசுவுக்கு எப்படியா இருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில இயேசு செய்த காரியங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியா இருக்கிறது. நம்ம யாரும் இயேசு உயிரோடு இல்ல, இயேசு மரித்து உயிர் தெழலன்னு நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் நம்ம மூலமாக அநேக காரியங்களை செய்திருக்கிறார்.
அவைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்திருக்கிறோம். அவைகளுக்கு நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். இயேசு தாம் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு பை ஹிஸ் விட்னஸ், அவருடைய சாட்சிகளை கொண்டே அவர் தாம் உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? அவருக்கு சாட்சியா இருப்பேன்னு சொல்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு. இந்த உலகத்துல அவர் நினைத்தார்னா ஒரு நிமிஷத்துல எல்லாருக்கும் தன்னை காண்பிக்கலாம். ஆனா அவர் அப்படி விரும்பல, அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய விரும்பல. அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டியது செய்ய விரும்புகிறார். தாம் உயிரோடு இருக்கிறவராக தம்முடையவர்களால் கொண்டு அவர் தம்மை வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, எல்லாரும் கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? மரித்தவர் மத்தியிலே